ஹாய் மக்கள்ஸ், உங்கள் வீகன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாங்காய் பன்னீர் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ஷெஷ்வன் சாஸ், அப்படி இல்லைனா ரெட் சில்லி சாஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பன்னீர் பால்ஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வானல் ஆயில் ஊற்றிட்டு குட்டியாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஹாஃப் குடை மிளகாய், இது ரெண்டுத்தையும் ரஃபாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 குட்டியாக சாப் பண்ண பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஸ்லர்ரி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஷாங்காய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அப்புறம் வெள்ளை இலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.